ரோட் ஷோ தொடர்பான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது. வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளின் நகல்களை தவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், ரோட் ஷோ தொடர்பான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? கரூர்ல கடந்த செப்டம்பர் 27 தவேக தலைவர் விஜய் பிரசாத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்துதான் அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க உத்தரவிடக் கோரிதான் உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்ற சிறப்பு அமர்வும் இதை விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்துதான் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட அமர்வு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை, அதாவது ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து அதற்கான காலக்கெடுவை நீட்டித்திருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் அந்த வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை அந்த சமர்ப்பித்தார். அதற்கு மனுதாரர் தரப்புல நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தவேக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கேட்டன. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜே ரவீந்திரன் ஏதேனும் ஒரு நிபந்தனைக்கு அவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்க தொடங்குவார்கள் என்றும், இது முடிவடையாது என்றும், வழிமுறைகள் இறுதி செய்வது ஒருபோதும் முடிவடையாது என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். அதனால் வழங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் தவேக உட்பட்ட கட்சிகள் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்றும், அதற்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தவேக உட்பட பல்வேறு கட்சிகள் அளித்த பரிந்துரைகள் கருத்தில் கொண்ட பின்னரே அந்த வரைவு உருவாக்கப்பட்டது என்றும், சுமார் 20 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 42 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதனால் யாருக்காவது பாதிப்பு இருந்தால் அவர்கள் வழக்கு தொடரலாம் என்று தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரர்கள் தரப்புக்கு மட்டும் அந்த நகல்களை கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கு விசாரணை அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த வாத பிரதிவாதம் என்பது குறித்து முடிவெடுத்து செய்யலாம் என்ற தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழிகாட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.